அந்த சின்ன எறும்பு கடியை எப்போதுமே வாங்குவதற்கு தயாராக இருங்க. அது ஒரு தப்பும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் கொலீக்ஸ்ட்டு ஒரு உரசல், நான் நேர்மையாக இருந்தால் இப்படித்தான் எல்லாம் இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகிறாங்க. அதற்கான வெகுமதி எத்திக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும், உடனே வந்துடாது. இட் வில் நாட் கம் இமிடியட்லி. ஆனால் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் கொடுப்பார். நீங்களாம் சொல்லுவீங்க, ஐயோ சனி வந்துட்டாருப்பா, 7 நாட்டு சனி வந்துட்டாருப்பா, கண்டகை சனி வந்துட்டாருப்பா, எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ப்பா, சனி வந்தாவே. சனி இஸ் த லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பம்சம் இருக்கு. சனி மட்டும் he will completely go through your profile. ஏன் டெசிஷன் எடுத்தீங்க, ஏன் அந்த சூழ்நிலையில் அந்த முடிவு எடுத்தீங்க, எத்திக்கலா எடுத்தீங்க. சில நேரத்தில் நீங்க தவறான டெசிஷன் எடுத்திருக்கலாம் நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலைக்கு சரியா இருந்தா கூட அது ஓகே தான். அதனால தான் சனி மட்டும் it gives very late. இந்த ஐயப்ப மாலை என்னங்க, இதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய பேர் சபரிமலைக்கு போறோம், வருஷம் போறோம். ஏன், எதுக்கு போறோம்? முருகனுக்கு போறாங்க, தேவிக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஏன்? ஐயப்பனே வந்து கலியுகத்தில் கேட்கிறார். ஏன்னா ஐயப்பன் சொல்லிடுறாங்க, ஐயப்பன் இஸ் a form of சனி. நீ தான்ப்பா ஜட்ஜு, எல்லாத்தையும் பார்த்துக்க. இந்த கலியுகத்தில் எல்லா மக்களும் தப்பு பண்றாங்க, யாரெல்லாம் தப்பு பண்றானோ கரெக்டாக பிடிச்சி சபரிமலைக்கு வர சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் ஐயப்பன் சொல்றாரு, அது எப்படி பண்ண முடியும், அது சரி, தப்பு இல்லைப்பா. என்னை நம்புறாங்க, என்னை வேண்டுறாங்க, என் மேல பக்தியா இருக்காங்க. கடவுளுடைய குணம் என்ன, நம் பக்தர்கள் தவறு செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதான கடவுள். கரெக்டுங்களா? கடவுள் வந்து இல்ல நீ தப்பன்ட்டப்பா, நீ வந்துடாத நாளிலிருந்துனா கோயிலுக்கு போறவங்களே 4 பேர் தான் போவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து எத்திக்கல் பிஹேவியரை மெயின்டைன் பண்ண கடவுள் நினைக்கிறாரு, வர வர கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறு. நீ மனுஷன் தானே, உடனே மாற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்திரங்கிறக்காகத்தான் இந்த டெம்பிள், ரிலீஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப ஐயப்ப சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, என் பக்தர்களை நான் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றாங்க ஐயப்பனும் இந்த பவர்ஸ் பியும். ஏன்னா ஐயப்பனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ஜட்ஜாருன்னு. ஐயப்பன் சொல்றாரு, சரி என்னுடைய பக்தர்கள் வாலண்டியரா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு மேல இருந்து கேட்கறாங்க. வாலண்டியரா என்னையா சொல்லணும், அதாவது அவங்க தப்பே பண்ணின்னு வச்சுக்க, எனக்காக அவங்க மாலை போட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல அறுசுவை உணவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, பஞ்சு மெத்தையா இருந்தாலும் தரையில தான் படுப்பாங்க, காலங்காத்தால கோல்டு வாட்டர்ல குளிப்பாங்க. எனக்காக 40 கிலோமீட்டர் இந்த மலையில, காடுல, வெயில்ல நடந்து வருவாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க, 40 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கயா. ஒன்னு கேட்கறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான், சனி லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணாமையே தப்பு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவிக்கிறீங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறீங்க. ஐ வில் வில்ஃபுல்லி, நானே வாலண்டியரா அந்த பனிஷ்மெண்ட்ல ஏத்துக்கிறேன். 42 நாள் மண்டலத்துக்கு நான் நேர்மையா இருக்கிற முடிஞ்ச வரைக்கும். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 42 நாள்ல உங்க உடம்பே வந்து புது உடம்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுவர் ஹோல் பாடி ரீசைக்கிள்ஸ் இன் 42 days. 42 நாள்ல புது செல், எல்லா செல்லுமே போயிட்டு புது செல் வந்துடும். ஸோ அப்ப 42 நாள் இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டீன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிட்டேன்னு அர்த்தம். அப்படிங்கறக்காகத்தான் இந்த மண்டலத்தை நம்ம கொண்டு வந்தோம். தேவையில்லாத உணவு சாப்பிடாத, 3 வேளை எதுக்கு சாப்பிட்றீங்க, எதற்காக எல்லாமே எனக்கு எனக்கு எனக்கு, எதற்காக பஞ்சுமெத்த, எதற்காக சுகம், எதற்காக உன்னை மீறி பொருளை நீ எடுத்துக்கிற நேச்சர்ட்டு இருந்து. எல்லாருமே வந்து கையில கோடாலி இருக்கு அப்படிங்கறக்காக எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. பட் உங்களுக்கு கோடாலி இருக்கு, வலிமை இருக்குன்னு இத்தனை மரத்தை வெட்டுறையே, இன்னும் 300 வருஷம் கழிச்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா மரம் யாரு கொடுப்பாங்க? அப்போ ஐயப்ப மலைக்கு போறவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ அப்போ நம்ம கம்முன்னு இருக்க மாட்டிருக்கப்பா, அந்த 42 நாள் பொட்டாட்டு இருக்கணும். ஸோ எப்படி செக் வைக்கிறாரு பாருங்க ஐயப்பன். நீ 42 நாள் தப்பு பண்ணிருக்கியோ இல்லையோ தண்டனை அணுவி, அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அது எத்திக்கல் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்டு வாழ்க்கையில பில்ட் ஆகும். நீ சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி நீங்கெல்லாம் இருந்தீங்கன்னா சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்துச்சு, ஆன்மீகமே வந்துச்சு, பகவத்கீதையே வந்துச்சு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்டே வந்துச்சு, ரம்ஜான் ஃபாஸ்டிங்கே வந்துச்சு. அதனால நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் அதற்கான பதில் இருக்கு. நார்மல் டிஸ்கோர்ஸ்ல பதில் இல்லை, பதில் இல்லை.